கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவு தினத்தையொட்டி திமுக நடத்திய அமைதி பேரணியில் கலந்து கொண்ட லட்சக்கணக்கான அதிமுகவினர். நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டே போகும் அதிமுக தொண்டர்களின் எண்ணிக்கை. கடும் அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது இன்றைய நவீன தமிழ்நாட்டின் சிற்பியாக போற்றப்படுகிறவர் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள். கடந்த 1957ஆம் ஆண்டு குளித்தலை சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு முதல் முறையாக சட்டசபையில் காலடி எடுத்து வைத்தார் கருணாநிதி. அதன் பின்னர் போட்டியிட்ட அத்தனை சட்டசபை தேர்தல்களிலும் வெற்றி பெற்று அழிக்க முடியாத சரித்திரம் படைத்தவர்தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள். 1969ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்களின் மறைவுக்கு பின்னர் தமிழ்நாடு முதல்வராக கருணாநிதி அவர்கள் பதவியேற்றார். அது மட்டுமில்லாமல் திமுக எனும் திராவிட பேரியக்கத்தின் தலைவராகவும் கலைஞர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமிழ்நாட்டின் முதல்வராக, சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக, மத்தியில் ஆளும் அரசை தீர்மானிக்கும் கிங் மேக்கராக, இந்திய அரசியலின் தென்னிந்தியாவின் முகமாக திகழ்ந்தவர்தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இன்றைய தமிழ்நாட்டை வளப்படுத்தி மேம்படுத்தியவர் கலைஞர் அவர்கள். சமூக நீதி கொள்கையில் எந்த சமரசமும் செய்யாதவர். கடந்த 2018ஆம் ஆண்டு இதே ஆகஸ்ட் 7ஆம் தேதி வயது முதுமை மற்றும் உடல்நலம் பாதிப்பால் தான் நேசித்த தமிழர்களிடம் இருந்தும் தமிழ் மண்ணில் இருந்தும் பிரியா விடை பெற்றார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இவரது 6வது நினைவு நாள் தமிழ்நாடு முழுவதும் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. திருச்சியில் கருணாநிதி அவர்களின் சிலையை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்து வைத்தார். அதன் பின்னர் சென்னை ஓமந்தூரார் வளாகத்தில் கலைஞர் அவர்களின் உருவப்படத்திற்கு முதல்வர் ஸ்டாலின், திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இதனையடுத்து சென்னை வாலாஜா சாலையில் இருந்து கருணாநிதி அவர்களின் நினைவிடம் நோக்கி அமைதி பேரணி தொடங்கியது. இந்த பேரணி சென்னை மெரினா கடற்கரையை சென்றடைந்தது. மெரினா கடற்கரையில் முதலில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவிடத்தில் முதல்வர் ஸ்டாலின், கனிமொழி எம்பி, அமைச்சர் உதயநிதி உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவிடத்தில் முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினார்கள். மேலும் இந்த அமைதி பேரணியில் லட்சக்கணக்கில் திமுகவினர் கலந்து கொண்டதோடு மட்டுமில்லாமல் அதிமுகவினர் பலரும் கூட்டமாக பெரும் அளவில், அதாவது எண்ண முடியாத அளவுக்கு அதிமுகவினரும் கலந்து கொண்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. மேலும் இவர்கள் அனைவரும் இனி திமுகவில் இணைந்து செயல்பட போவதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பிரச்சனையால் கடும் மன உளைச்சலில் இருக்கும் எடப்பாடி அவர்கள் தற்போது திமுகவின் அமைதி பேரணியில் அதிமுகவினர் லட்சக்கணக்கில் கலந்து கொண்டுள்ளனர் என்று வெளிவந்துள்ள தகவலால் மேலும் கடும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் என்று தெரிய வந்துள்ளது.